இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் விலாக். நம்ம வந்து நேற்றுக்கு முதல் நாள் வீடியோ போட்டிருந்தோம். நேற்று கொஞ்சம் எடிட் பண்ணேன், பட் வந்து வீடியோ அப்டேட் பண்ண முடியல. மழை வந்துருச்சு, பவர் கட் ஆகிருச்சு, சார்ஜர் போடலை. ஸோ அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க. நான் வந்து ஒரு 5 வின்னர் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி ஒரு ஆர்கானிக் நீர் உரம் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது. என்கிட்ட பப்பாளி மரம் 2 இருக்குது, நிறைய காய்கள் இருக்குது, நிறைய சாப்பிட்டு சலிச்சிருச்சு. விதைகள் எடுத்து வச்சுருக்கேன். அந்த விதைகள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வருஷம் இது போட்டிங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் காய்கள் வந்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியது. நல்ல வெரைட்டி, நாட்டு வெரைட்டி, டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். அதனுடைய விதைகள் நான் வந்து சாப்பிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தோலை வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து ஒரு டப்பாவில் எடுத்து நல்லா அது கூட நாட்டு சக்கரை போட்டு ஈக்குவல் ரேஷியோவில் தண்ணி ஊற்றி புளிக்க வச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியில் கலந்து கொடுத்துட்ருக்கேன். என் பையன் நான் தான் உரம் தண்ணி கொடுப்பேன்னு சொல்லவுமே சரி, நமக்கு வந்து ஹெல்ப்பிங் தான். கார்டனிங்க்கு வந்து ஆள் கிடைக்காதான்னு பார்ப்பேன். ஸோ என் பையன் ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் வந்து நேற்று கேட்ட கொஷினுக்கு ஸ்ட்ராபெரி கோவா தான் கரெக்டான ஆன்சர். அந்த ஆன்சர் வந்து 2 பேர் தான் பண்ணீங்க. நேற்றும் கூட நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன். பட் வந்து யாருக்கும் அது தெரியலை. நிறைய பேர் நிறைய புது புது பிளான்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கே ஒருத்தவங்க ஃப்ளோரிடா பிளான்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் ஒரு செடி இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஸோ நிறையா சொல்லியிருக்கிறீங்க, சூப்பராக உங்களுடைய. அப்புறம் வாட்டர் ஆப்பிள் நிறையா சொல்லியிருந்தீங்க. பார்க்க வாட்டர் ஆப்பிள் மாதிரியே தான் இருக்கும், பட் அது வந்து வாட்டர் ஆப்பிள் கிடையாது. வாட்டர் ஆப்பிள் இனிமேல் தான் நான் வந்து செடி வைக்க போகிறேன். ஸோ என்னுடைய கார்டனில் இருக்க செடிக்கெலாம் அடுத்த பெரிய பெரிய பேக் வந்து க்ரோ பேக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அடுத்து மழை வரும்போது. ஸோ எனக்கு எல்லாமே ஓரளவு நல்லா இருக்குது. க்ரோ சூப்பராக வந்துட்டுருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய இயற்கை பொருட்கள்னால நல்லாவே வளர்ச்சி இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம்லாம் நான் வாங்கி வச்ச செடிகள் எல்லாமே செத்துருச்சு, டெத் ஆகிடுச்சு. ரோஸ் செடி அப்பப்போ நம்ம சீசனுக்கு வாங்குற மாதிரி அதையும் வாங்கி வைப்பேன். ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு வந்து செடிகள் வந்து சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. அதுக்கு நான் பண்ணின விஷயங்கள் தான் காரணம். இயற்கை முறையில் வந்து பராமரிக்கிற விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் கார்டனிங் வைக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கார்டனிங்க்கு வைக்கிறது நம்ம வந்து இயற்கை முறையை தான் லைக் பண்ணுறதுக்கும் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், கிச்சன் கார்டன்லாம் வந்து வைக்கிறோம். ஸோ அதனால் அந்த முறையில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு விதைகள் வந்து நல்ல சீட்ஸ் வந்து நல்லா முளைக்கும். செடிகளும் வந்து நல்லா க்ரோவாக இருக்கும். அதை வந்து இயற்கையான முறையிலே பராமரிக்கும் போது நல்ல ஈல்டும் கொடுக்கும். கொஞ்சம் வந்து பூச்சிகள் வந்து கஷ்டம் தான் நமக்கு கொடுக்கும். நிறைய நோய் தாக்குதல் வரும் இயற்கையில் வந்து நம்ம கேரிங் பண்ணும்போது. பட் அதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணி ஒரு சவாலாக எடுத்து நம்ம வந்து பண்ணும்போது அது வந்து நமக்கு ஈல்டு கொடுக்கும் பாருங்கள். அப்போ வந்து அதனுடைய சக்ஸஸ் தனி. அதிலேருந்து நம்ம விதைகளை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது பூக்களாக இருக்கட்டும், காய்களாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு அந்த சந்தோஷத்துக்கு அளவு எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இப்போ தான் கார்டனிங் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கான விதைகளை நான் கொடுக்குறேங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வெளியிலலாம் வாங்க வேணாம், நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ஏற்கனவே வந்து நிறைய விதைகள் நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. இந்த வாரம் வந்துட்டு செலக்ட் ஒரு 2 பேர் 2 பேட்சஸ் ஒவ்வொரு நாளும் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஆல்ரெடி 6 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 2 பேர். ஸோ வந்து 8 பேர் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க. அப்புறம் இன்னும் ஒரு 2 டேஸ் பொறுத்துக்கோங்க. உங்களுக்கு சனிக்கிழமை வந்து அதாவது ஒரு சிலர் கட்டிங்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த கட்டிங்ஸில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண முடியாது. விதைகள் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் செலக்ட் ஆனவங்க 5 விதைகளுக்குள்ளே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். எஸ்பெஷலி உங்களுக்கு என்ன விதைகள் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு சிலர் சொல்லியிருக்கீங்க, செலக்ட் ஆனவங்க நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இவங்க இன்றைக்கி செலக்ட் ஆனவங்க ஆல்ரெடி என்கிட்ட விதைகள் வாங்கினவங்க தான். பட் அவங்களுக்கும் நான் வந்து அகைன் அவங்க வேறு என்ன விதைகள் என்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அதை நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை மாதிரி செலக்ட் ஆகிறவங்களுக்கு ரேர் வெரைட்டி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து அடுத்து விதைகள் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், கார்டனிங் வைக்கிற எண்ணமும் இன்ட்ரெஸ்ட்டும் ஆர்வமும் இருந்தால் போதும். நீங்கள் நம்மக்கிட்ட விதைகள் வாங்கிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் நம்மளுடைய வீடியோ ஃபஸ்ட்டு அடுத்து லைக் பண்ணணும். எத்தனாவது லைக்குன்னு இனி சொல்லிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணிங்கன்னா இன்னும் 4 பேருக்கு ப்ரமோட் ஆகும். அதனால் வீடியோக்கு ஃபஸ்ட்டு லைக் கொடுத்துருங்க. எத்தனாவது லைக்குன்னு சொல்லுங்கள் எஸ்பெஷலி. அப்புறம் வந்து வீடியோ பார்த்துட்டு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அந்த ஆன்சர் பண்ணும்போது அந்த கமெண்ட்டில் ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் உங்களோட விஷயங்களாக இருக்கட்டும், அந்த நம்ம கேட்குற கொஸ்டினாக இருக்கட்டும், கொஞ்சம் வந்து ஒரு புதிய முறையில் வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷனோட சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நான் வந்து எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் அதில் வந்து ஒரு தனித்துவமாக நில்லுங்க, அது நான் சொல்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கும் தெரியும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து விதைகளை நான் கொடுக்குறேன் ஃப்ரீயாக. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் எந்த ஒரு பார்ஷியாலிட்டும் பாகுபாடும் கிடையாது. எனக்கு வந்து விதைகள் இந்த மாதிரி கொடுக்க யாரும் இல்லை. ஸோ நான் நிறையா வந்து பை பண்ணி தான் நான் வந்து நிறையா உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து என்னுடைய கார்டனில் போட்டும் அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத விதைகளை நான் வந்து பை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் டொமேட்டோவில் வந்துட்டு பியர் டொமேட்டோ, லிபேரியன் டொமேட்டோ கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி செலக்ட் ஆகிறவங்க, அதாவது இன்றைக்கி வீடியோவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு
அடுத்து நம்ம அதை தான் கொடுக்க போகிறோம். அப்புறம் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் விதைகள் வேணும்னு சொல்லிட்டு, வெஜிடபிள்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேணும் மெயினாக வேணும். வெஜிடபிளில் ஒரு 5 சீட்ஸும், ஃப்ளவரில் ஒரு 5 சீட்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ளவர்னு பிடிச்சா, அதாவது சீட்ஸ் போட்டு க்ரோ பண்ணுற மாதிரி என்ன ஃப்ளவர் வந்து நல்லாயிருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படி சொல்லுங்கள். கட்டிங்ஸ் அதாவது வேணுன்றவங்க ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க வாங்குறதுக்கு என்கிட்ட வந்து சாமந்தி கட்டிங்ஸும் இருக்குது, சாப்ளிங்கும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். கீரை வகையில் வந்துட்டு இது அந்த சிவப்பு பசிலைக்கீரைன்னு சொல்லுவாங்க, அது வாங்கிக்கலாம். பன்னீர் ரோஸ் இருக்குது, பன்னீர் பட்டன் ரோஸ் இருக்குது. நீங்கள் அந்த கட்டிங்ஸ் வாங்கிக்கலாம். மல்லி கட்டிங்ஸ் வாங்கிக்கலாம். மல்பெரி கட்டிங்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன், பட் கிடைக்கும். கொஞ்சம் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சீக்கிரமாக அது கொடுக்குறேன். ஸோ அதை மாதிரி நீங்கள் கட்டிங்ஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மருதாணி கூட நீங்கள் வந்து கட்டிங்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வளரும். சரிங்களா? அப்புறம் நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து கட்டிங்ஸ் மூலமாக வைக்கிறது தான். அது மாதிரி நீங்களும் வைங்க. அப்புறம் வந்து உங்கள் இடங்களில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா ஓரளவு நம்மளுடைய செடிகளை வந்து நான் வந்து காப்பாற்றினா போதும்னு சொல்லிட்டு நான் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன். அதற்கு நம்ம ஆர்கானிக் முறை தான் மெயின் காரணம். உங்களுக்கு உரங்களும் வேணும்னாலும், அதாவது இயற்கை இடுபொருட்கள் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? வாங்கிக்கலாம், நம்மக்கிட்டே கிடைக்கும். உங்களுடைய கார்டனுக்கு ஃபுல்லாக விதைகள் முதல் இயற்கை இடுபொருட்கள் யாழினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் அதில் இருக்கக்கூடிய ஃபங்கஸ்ஸு அப்புறம் வந்து பூச்சி தாக்குதல், எந்த பூச்சியாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய பொருட்களில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஒரு டப்பா நீங்கள் வந்து நம்ம கொடுக்கக்கூடியதை நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அது வந்து மேக்ஸிமமே 2 இயர்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு வந்துட்டு நீங்கள் கார்டனிங்க்கு அது வந்து நீங்கள் ரொட்டேஷனாக யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி கொடுக்க சொல்கிறோமோ அதை மாதிரி நீங்கள் கொடுத்தா போதும். நிறைய பேர் நம்மக்கிட்ட பை பண்ணிகிட்ருக்கீங்க இரு பொருட்கள். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவை கூட நம்ம கேட்டால் கொடுக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து நிறையா வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நானும் அடுத்தடுத்து நம்மளுடைய ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்து இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோ போடுறேன்.